இந்த வீடியோவில் காளி வேஷம் போட்டு பயங்கரமாக சாமி ஆடுறாங்க பார்த்தீங்களா? இவங்க ஒரு பெண். பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே போடக்கூடிய இந்த காளி வேஷத்தை இவங்க எப்படி போட்டாங்க, என்னெல்லாம் பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, மாதவிடாயெல்லாம் பொருட்படுத்தாமல் பெண்கள்லாம் காளி வேஷம் போடலாமா, மாலை போடலாமா அப்படிங்கிறத பற்றி அந்த அக்கா நம்மக்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த நீங்கள் கேளுங்க. ப்ரோ, இது வந்துட்டு புத்தந்தருவை செட்டில் உள்ளது. ஆக்சுவலாக எல்லாம் முன்னாடி நின்று ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு காளி வேஷம் போட்டுட்டு. அது வந்து நான் தான். இது வந்து எதுக்காக நான் காளி வேஷம் போட்டேன் அப்படின்னா, லேடிஸ் யாருமே காளி வேஷம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒருத்தவங்க வந்துட்டு இங்கே ஒரு ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க வந்துட்டு, நீ வந்து உன்னைய கடவுள் வந்து கிரீடம் வச்சு தான் ஆத்தா உன்னைய கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற திருப்பூரில் ஒருத்தவங்க ஒரு பாட்டி வந்து அப்படி சொல்லிட்டு போனாங்க, அங்கே உள்ள தசரா செட்டில். அப்போது சரி, நம்ம கிரீடம் வச்சு நம்மளை கூப்பிட்றா அப்படின்னா அது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. சரி, ஏதோ ஒரு என் மேலே சாமி வந்து அருளோட காளி வந்து இறங்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சாத்தியம், நம்ம வயசும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 2-3 பேர் வந்து என்னென்னா, இந்த மாதிரி காளி வேஷம் போட்டால் என்னென்ன பொருள் வாங்கி கொடுத்தா எப்படி நடக்கும் அப்படின்ட்டு, இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சரி அவங்க லைஃப் நல்லா இருக்கணுங்கிறக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது ட்ரெஸ் வந்து ஒருத்தவங்க எடுத்துறேன்னாங்க, இன்னொருத்தவங்க வந்து கிரேடம் மற்ற சூழா இதெல்லாம் நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாலண்ட்ரியாக அந்த பாட்டி முந்தின நாள் சொல்கிறாங்க. மறுநாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இப்படி என்கிட்ட கேட்டு அவங்களே ஒரு நேம் சமாதி வச்சு இதை வாங்கி கொடுத்தாங்க. சரி, நம்ம வந்து செட்டு நான் இருக்கிற திருப்பூர் சொந்த ஊர் தான் புத்தந்தருவேன். அந்த ஊரில் போய் நம்ம மொத ஒரு பொம்பளையாக நின்று காளி வேஷம் போட்டால் அந்த செட்டில் என்ன நினைப்பாங்க, உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அங்கே செட்டில் உள்ளவங்க ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு பேசினதுக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, காளி வேஷமா வர சொல்லுங்கள், எங்கள் செட்டில் வந்து காளி வேஷம் போட்டவங்க எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, செட்டில் காலியே இல்லை, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாதாரணமாக சொல்லவும் நாங்கள் போய் நிற்கவும் ஆத்தாவோட அருள் படி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. இதுதான் அந்த செட்டில் இப்படிலாம் நடந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே அத்தனை மரியாதை, அத்தனை மாலை எல்லாமும் அந்த செட்டில் இருந்து அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள செட்டில் உள்ளவங்க எல்லாருமே போட்டது. நாங்கள் இத்தனைக்கும் ₹1 நாங்கள் செலவு பண்ணல, தானாக தேடி வந்து எல்லாம் பண்ணியாச்சு.